பெரிய கத்திரிக்காய் ஒன்று எடுத்துருக்கேன், பொடியாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கட் பண்ண ஆப்ரஜனை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு மூடிட போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. காய் வதங்கும் போதே இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1/8 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் தனியா கலக்காதது 1/2 டேபிள் ஸ்பூன். சால்ட் அக்கார்டிங் டு டேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 மூடி லெமன் எடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக கலந்துக்க போகிறோம். நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கலந்த பேஸ்ட்டை வதங்கிட்டு இருக்க கத்திரிக்காயில் சேர்த்துட்டு பார்க்கலாம். பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம எடுத்த பேஸ்ட்டில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் நிறுத்திக்கிட்டேன். இதை சிம்லியே வச்சு நல்லா வதங்க விடுங்க. வதங்க விட்டு அடுத்து என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் தாளிப்புக்கு எடுத்துருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். தாளிப்பு சேர்த்தாச்சு. அடுத்து என்ன சேர்க்கலான்றதை பார்க்கலாம். மீடியம் சைஸ் ஒரு ஆனியன் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 கப் தயிர் எடுத்துருக்கேன். நம்ம எடுத்து வச்ச 1 டேபிள் ஸ்பூன் மசாலாவில் இந்த தயிரை ஆட் பண்ணிக்கப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. மிளகாத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிட்டு பார்க்கலாம். தயிர் கலவை சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு பார்க்கலாம். வதங்கின கத்திரிக்காயை தயிர் கலவையில் சேர்த்துருங்க. கத்திரிக்காய் சேர்த்தாச்சு. கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்க. மூடி போட்டு மூடி வேக வச்சிட போகிறோம். சிம்லேயே வச்சு செய்யுங்க. கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சால்ட் செக் பண்ணிக்கோங்க. நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். மசாலா பேஸ்ட்டில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கரம் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு பார்க்கலாம். இப்போ இருக்க சிலிண்டர் ப்ராப்ளத்தில் இந்த கத்திரிக்காய் கிரேவி பார்த்திங்கன்னா ரைஸ்க்கும் சூட்டபுளாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.